யாரும் பயப்பட வேணாம், யாரும் பயப்பட வேணாம். சரியா? எல்லாத்துக்கும் நான் தான், எல்லாத்துக்கும் தான். சரியா? ஆனா அந்த கண்டிஷனும் வச்சுக்கொள்ளும். உங்ககிட்ட வாங்கி அதுக்கு கொடுக்குறதுனா இல்லை, அப்படி கொடுக்குறாங்கன்னா இல்லை. சரியா? அது இல்லாம இப்ப நம்ம 1 ஏக்கர் எடுத்து 1.5 ஏக்கர் அடைச்சிருக்கோம், 5 ஏக்கர் 6 ஏக்கர் அடைச்சிருக்கோம், 2 ஏக்கர் இதெல்லாம் மறுபடியும் அளவிட்டு நீங்க 1.5 ஏக்கர் நீங்க வச்சுக்கொள்ளுங்க. ஒரு 1/2 ஏக்கருக்கான காசு கட்டு, ஒரு 1/2 ஏக்கருக்கான காசு கட்டு. கடல் அட்டை பண்ணை எல்லோருக்கும் வழங்குவோம், பயப்பட வேண்டாம் என கருத்து தெரிவித்த கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், நீங்கள் 1.5 ஏக்கர் பண்ணை வைத்திருந்தால் 1/2 ஏக்கருக்கு அரசாங்கத்திற்கு பணம் கட்டினால் போதும் என தெரிவித்துள்ளார். யாழ் குருநகர் பகுதியில் கடலட்டை பண்ணையாளர்களுடனான கலந்துரையாடலின் போது அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்த காணொளி வெளிவந்த நிலையில் பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆட்சி காலங்களில் கடலட்டை பண்ணைகளுக்கு எதிராக ராமலிங்கம் சந்திரசேகர் கருத்து தெரிவித்து வந்தார். தற்போது அமைச்சராக உள்ள நிலையில் சட்டவிரோதமாக கடலட்டை பண்ணைகளை மேற்கொண்டு வருகின்றவர்களை பாதுகாக்கும் பொருட்டும் அரசாங்கத்துக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் வகையில் கருத்து தெரிவித்தமையை காண முடிகிறது. கடந்த காலங்களில் சீனர்களின் ஏற்பாட்டில் யாழ் அரியாலை பகுதியில் கடல் அட்டை குஞ்சு பொரிக்கும் நிலையம் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் அது பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியது. குறிப்பாக வடக்கு மக்களின் உணவு தட்டில் அடங்காத கடலட்டையை ஊக்குவிக்கும் முகமாக அமைச்சர் செயற்படுவது சீனாவின் தூண்டுதலாக இருக்குமோ என்று சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இவ்வாறான ஒரு நிலையில் ஆழம் குறைந்த யாழ்குடா கடற்பரப்பில் பாரம்பரிய மீன்பிடியை நம்பி பல மீனவ மக்கள் வாழ்ந்து வரும் நிலையில் கடலட்டை பண்ணைகளை மீண்டும் ஏக்கர் கணக்கில் வழங்க முற்படுவது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அழித்து பல்தேசிய கம்பெனிகளை ஊக்குவிக்கும் செயற்பாடா என கேள்வி எழுப்புகின்றனர். யாரும் பயப்பட வேணாம். சரியா? எல்லாத்துக்கும் நான் தான், எல்லாத்துக்கும் தான். சரியா? ஆனா அந்த கண்டிஷனும் வச்சுக்கொள்ளும். உங்ககிட்ட வாங்கி அதுக்கு கொடுக்குறதுனா இல்லை, அப்படி கொடுக்குறாங்கன்னா இல்லை. சரியா? அது இல்லாம இப்ப நம்ம 1 ஏக்கர் எடுத்து 1.5 ஏக்கர் அடைச்சிருக்கோம், 5 ஏக்கர் 6 ஏக்கர் அடைச்சிருக்கோம், 2 ஏக்கர் இதெல்லாம் மறுபடியும் அளவிட்டு நீங்க 1.5 ஏக்கர் நீங்க வச்சுக்கொள்ளுங்க. ஒரு 1/2 ஏக்கருக்கான காசு கட்டு. சரியா?